ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான். இந்த கம்பெனியில் தாங்க நிறைய பேர் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த கம்பெனியில் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோ அண்ட் பிஇ ப்ளஸ் பிடெக் இந்த 3 குவாலிஃபிகேஷன் முடித்த கேண்டிடேட் மட்டும்தாங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் இஎன்இ அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுங்கார் சத்திரம், தமிழ்நாடு. சரிங்களா. அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கிற சுங்கார் சத்திரத்தில் தாங்க கம்பெனி அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஒர்க்குமே அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஆல்ரெடி இஎம்எஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் ரெக்ரூட்மெண்ட் அதாவது வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் இன்ஜின் அதாவது அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு 2 to 10 இயர்ஸ் இருக்கிற கேண்டிடேட் மட்டும் தாங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் அனாலிசிஸ் இன்ஜினியர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் 2 to 6 வருஷத்தில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் இன்ஜினியர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் 5 வருஷத்துலேருந்து 12 வருஷம் வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கு மறக்காமல் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேலைக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் ஃபெயிலியர் அனாலிசிஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் 2 to 8 இயர்ஸ் இருக்கிற கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் ஏதாச்சும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இப்போ நிறைய பேர் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த கம்பெனியில். அதனால் கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் அப்டேட்டில் இருக்கிற ரெஸ்யூம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க எல்லாமே விசாரித்து பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரீப்ளை அவங்கக்கிட்ட வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ வேறு ஏதாச்சும் ரெக்ரூட்மெண்ட்டு இல்லை ப்ளஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஜாப் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சர்ச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.